ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்சன் அகாடமி. நண்பர்களே, நம்ம பாருங்க 10th புக்கு தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோங்க பிஜிடிஆர்பிக்கு. ஸோ அதில் வந்து நம்ம 5 இயல் முடிச்சிட்டோம். உங்களுக்கு வந்து 4 இயலுக்கான ரிவிஷனும் பிடிஎஃப்பும் கொடுத்துட்ருக்கோம். ஸோ நாளைக்கு வந்து உங்களுக்கு 5வது இயலுக்கான ரிவிஷன் கிடச்சிடும், பிடிஎஃப்பும் கிடச்சிடும். இன்றைக்கி நம்ம வெற்றிகரமாக 6வது இயலுக்குள்ளே நம்ம வந்து நுழையிறோங்க. ஓகேங்களா? ஸோ 6வது இயல் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான இயல். இதில் நிறைய கண்டென்ட் வந்து நம்ம வந்து தேர்வில் வந்து ஆல்ரெடி கேட்கப்பட்டது தான். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு முன்னால் நம்ம லாஸ்ட் வீடியோ ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத பார்த்துட்டு இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம் பாருங்க. லாஸ்ட் வீடியோ நம்ம கேட்டிருந்த கேள்வி, அறைக்குள் யாழிசை யாதென்று சென்று எட்டி பார்த்தேன் பேத்தி நெட்டுரு பண்ணினால் நீதி நூல் திரட்டியே எனும் பாரதிதாசன் பாடலை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தோம். யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கவிஞர் தேசினி. யாருங்க? சி தாங்க இதுக்கான ஆன்சர். கவிஞர் தேசினி தான் வந்து அது ஆங்கிலத்தில் வந்து மொழிபெயர்த்திருப்பாங்க. ஓகேங்களா? சரி, இன்னைக்கான 10 கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இசைக்கலைஞர்கள் கொண்ட 17ஆம் நூற்றாண்டு சூரோவியம் எங்கு காணப்படுகிறது? ஸோ அந்த பாடத்தோட எண்டிங்லேயே நிலாமுற்றம் அப்படின்னு 7/6 வந்து பார்த்தோம்னா ஒரு படம் கொடுத்துருப்பாங்க. அந்த படத்துக்கு கீழே கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதையும் விடாமல் நம்ம என்ன பண்ணணும், உங்களுக்கு எடுத்து கொடுக்கணும் அப்படின்றதுனால தான் வந்து அங்கேருந்து கொஸ்டின் எடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இசை கலைஞர்கள் கொண்ட 17ஆம் நூற்றாண்டு சூரோவியம் எங்கு காணப்படுகிறது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எங்கெங்க? திருப்புடை மருதூர். எங்க காணப்படுது? திருப்புடை மருதூர்ல தான் வந்து காணப்படுதுங்க. அப்போ சீதா வந்து இதுக்கான ஆன்சர். திருப்புடை மருதூர்ல தான் வந்து காணப்படக்கூடியதா வந்து இருக்கு. ஓகே, அடுத்து பார்க்கலாம் பாருங்க. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம், இந்த விருந்தோம்பலுக்கான சூரோவியம் தான் வந்து சிதம்பரத்துல காணப்படுது அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். ஓகேங்களா? விருந்தோம்பல், உணவு அளிக்கிறது, உணவு பரிமாறத்து போல சூரோவியம் கேட்டாங்கன்னா அது வந்து சிதம்பரம். இது வந்து இசைக்கலைஞர்கள் கொண்ட 17ஆம் நூற்றாண்டு சூரோவியம் அப்படின்னா திருப்புடை மருதூர். ஓகேங்களா? ஸோ அது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. கும்பாட்டம் என அழைக்கப்படுவது எது? கும்பாட்டம் என்று அழைக்கப்படுவது எது? சூப்பர். எதுங்க? கரகம். ஏதாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ கரகாட்டம் தான் வந்து கரகம், கும்பாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அழைக்கப்படுதுங்க. ஓகேங்களா? அப்போ இதுக்கான ஆன்சர் என்னதுங்க? ஏதா இதுக்கான ஆன்சர் கரகம். கும்பாட்டம் என அழைக்கப்படுவது கரகம். அடுத்து இது கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. நீரற வரியா கரகத்து. என்னதுங்க? நீரற வரியா கரகத்து என எந்த நூலில் கரகம் என்னும் சொல் இடம்பெற்றுள்ளது? அப்ப பாருங்க, கரகம் அப்படின்ற வேர்டு வந்து எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு? ஸோ அப்படி இடம்பெற்றுள்ள வரி என்னன்னு பார்த்தீங்கன்னா நீரற வரியா கரகத்து அப்படின்றதாங்க. ஓகேங்களா? ஸோ இது எந்த நூலில் இடம்பெற்றிருக்குங்க? சூப்பர். இதுக்கான ஆன்சர் எது? புறநானூறு. பி தாங்க இதுக்கான ஆன்சர். புறநானூர்ல தான் வந்து நீரற வரியா கரகத்து அப்படின்ற வரிகள் வந்து இடம்பெற்றிருக்கு. கரகம் அப்படின்ற வேர்டும் அங்கதான் வந்து இடம்பெற்றிருக்கு. அடுத்து 4th கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. சிலப்பதிகாரத்தில் மாதவி ஆடிய எத்தனை ஆடல் குறிப்பிடப்பட்டுள்ளது? ஸோ சிலப்பதிகாரத்துல மாதவி ஆடிய 11 வகையான ஆடல்கள் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கும். எத்தனைங்க? 11. அப்ப சி தான் வந்து இதுக்கான ஆன்சர். 11 வகையான ஆடல்கள் வந்து என்ன பண்ணப்பட்டிருக்கும்? அதுல வந்து குறிப்பிடப்பட்டிருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்ப சிலப்பதிகாரத்தில் மாதவி ஆடிய எத்தனை ஆடல் குறிப்பிடப்படுதுன்னா 11 ஆடல் வகை வந்து என்ன பண்ணப்படுதுங்க? குறிப்பிடப்படுது. அப்ப 11 அப்படின்றத வந்து அதுக்கான ஆன்சர். அடுத்து, கரகாட்டத்திற்கு அடிப்படை என கருதப்படுவது எது? ஸோ கரகாட்டத்திற்கு அடிப்படையாக வந்து கருதப்படுவது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுங்க? குடக்கூத்து. ஏதாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ குடக்கூத்து தான் வந்து ஒரு கரகாட்டத்திற்கு வந்து ஒரு அடிப்படையா வந்து என்ன பண்ணப்படுது? கருதப்படுதுங்க. ஸோ இதெல்லாம் வந்து பம்பை, தவில், நையாண்டி எல்லாமே கரகாட்டத்தை ஆடுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கக்கூடிய அந்த வாத்தியங்கள் தான். ஆனா குடக்கூத்து அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப முக்கியமான விஷயம். என்னன்னா குடக்கூத்து அப்படின்றது இந்த மாதவி ஆடிய 11 வகை ஆடல் ஒரு வகை தான் வந்து குடக்கூத்து. ஓகேங்களா? இது சிலப்பதிகாரத்துல சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம். அப்படி சிலப்பதிகாரத்துல சொல்லப்பட்ட அந்த 11 வகை ஆடல் வகைகள்ல ஒரு ஆடல் வகை தான் குடக்கூத்து. அதுதான் வந்து கரகாட்டத்திற்கு அடிப்படையா வந்து கருதப்படுது. ஓகேங்களா? இது நல்லா நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து, மயிலாட்டம் டேஷ் ஏற்ப ஆடும் ஆட்டமாகும். ஸோ மயிலாட்டம் அப்படின்றது ஒரு மயில் வடிவம் உள்ள ஒரு கூட்டுக்குள்ள ஒருத்தர் நோய்ஞ்சு என்ன பண்ணுவாருங்க? ஸோ ஒரு உருவத்தை மறைச்சு ஆடக்கூடிய ஆட்டம் தான் வந்து மயிலாட்டம். அந்த மயிலாட்டம் வந்து பார்த்தீங்கன்னா டேஷ் ஏற்ப ஆடக்கூடிய ஆட்டமாகும். ஸோ எந்த மேளத்திற்கு ஏற்ப ஆடக்கூடிய ஆட்டம்? அதாங்க அதுக்கான கேள்வி. ஸோ இப்போ இதுக்கான ஆன்சர் என்னதுங்க? நையாண்டி மேளம். ஓகேங்களா? ஸோ நையாண்டி மேளத்திற்கு ஏற்ப ஆடக்கூடிய அந்த ஆட்டம் தான் வந்து பார்த்தீங்கன்னா மயிலாட்டம். ரொம்ப முக்கியம், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நையாண்டி மேளத்துக்கு ஏற்ப தான் வந்து மயிலாட்டம் வந்து ஆடுவாங்க. கரகாட்டத்தின் துணையாட்டமாக கருதப்படுவது எது? ஸோ கரகாட்டத்தோட துணையாட்டமாக டேஷ் ஆடப்படுகிறது. எந்த ஆட்டம் வந்து கரகாட்டத்தோட துணையாட்டமா வந்து ஆடப்படுகிறது அப்படின்னா எதுங்க? மயிலாட்டம். பி தாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ மயிலாட்டம் வந்து கரகாட்டத்தோட துணை ஆட்டமா தான் வந்து என்ன பண்ணப்படுதுங்க? ஆடப்படுகிறது. அப்போ பி தான் வந்து இதுக்கான சரியான ஆன்சர். கூற்றை கவனி. கா என்பதற்கு வாரம் தாங்கும் கோல் என்று பொருள்.
ஸோ 3 கூற்றுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் கா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பாரம் தாங்கும் கோல் என்று பொருள். ஆமாங்க, கரெக்டு தான். இலங்கை மலேசியா நாடுகளில் காவடி ஆட்டம் ஆடப்படுகிறது. ஆமாம், இலங்கை மலேசியா போன்ற தமிழர்கள் புலம்பெயர் நாடுகளில் காவடி ஆட்டம் ஆடப்படுகிறது. இதுவும் கரெக்டு தான். சிறு துணியை இசைக்கேற்ப வீசியும் ஆடுவது காவடி ஆட்டம் ஆகும். இது தவறுங்க. ஏன்னா காவடி ஆட்டம் அப்படின்னா என்னதுங்க? ஸோ ஒரு தடியாலான அந்த காவடி தூக்கி தோள்பட்டையில் வச்சு ஆடக்கூடிய ஆட்டம் தான் வந்து பார்த்தீங்கன்னா காவடி ஆட்டம். ஒரே நிறம் கொண்ட துணியை முண்டாசுல கட்டிக்கின்னு சலங்கி அணிஞ்சுக்கின்னு கையில் இசைப்பேக்க ஆடக்கூடிய ஆட்டம் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னு சொல்லுவாங்க? ஒயிலாட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது ஒயிலாட்டம்னு வந்திருக்கணும். அப்போ 3வது கூற்றுங்க தவறா இருக்கிறதுனால 1, 2 தான் சரி. அப்போ ஏதான் இதுக்கான ஆன்சர். ஸோ கா அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா பாரம் தாங்கும் கோல். இலங்கை மலேசியாவில் வந்து பார்த்தீங்கன்னா காவடி ஆட்டம் வந்து ஆடப்படுகிறது. அடுத்து, ஒயிலாட்டத்துடன் டேஷ் ஆடுதல் என்பது தனிச்சிறப்பானது. இப்பதான் பார்த்தோம். ஒயிலாட்டம்னா கையில துணி வச்சு சுற்றி ஆடக்கூடியதான் வந்து ஒயிலாட்டம். அந்த ஒயிலாட்டத்தா கூட டேஷ் ஆடுதல் என்பது தனிச்சிறப்பானது. சூப்பர். ஒயிலாட்டத்துடன் எப்படிங்க? ஒரு கம்பீரத்துடன் ஆடுதல். டி தாங்க இதுக்கான ஆன்சர். ஒயிலாட்டத்தை எப்படி ஆடணுமா? ஒரு கம்பீரத்துடன் ஆடுதல் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் சிறப்பானதா வந்து கருதப்படுகிறது. ஸோ இப்போ கம்பீரம் அப்படின்றது எதா கூட தொடர்புடையது? ஒயிலாட்டத்தா கூட வந்து தொடர்புடையது. ஓகேங்களா? சரி, இது பாருங்க. ஊர்ந்து தலையை சாய்த்து தண்ணீர் குடித்து கொண்டு, இதெல்லாம் எதா கூட தொடர்புடையது அப்படின்னா மயிலாட்டத்தா கூட தொடர்புடையது. ஸோ மயிலாட்டம் ஆடுறவங்க என்ன பண்ணுவாங்க? ஊர்ந்து ஆடுவாங்க, அப்புறம் மிதந்து ஆடுவாங்க, அப்புறம் சுத்தி ஆடுவாங்க, அப்புறம் அதனுடைய இறகை விரிச்சு ஆடுவாங்க, அப்புறம் தலையை சாய்த்து ஆடுறது, அப்புறம் இருபுறமும் சுத்தி ஆடுறது, தண்ணீர் குடித்துக்கொண்டே ஆடுதல், தலை, இது எல்லாமே எதெல்லாம் வரும்? மயிலாட்டத்துல வரக்கூடியதுதான். ஓகேங்களா? ஒயிலாட்டம் அப்படின்னா கம்பீரத்துடன் ஆடுறத வந்து பார்த்தீங்கன்னா அதனோட தனிச்சிறப்பு. அடுத்து, தேவராட்டம் என்பதன் பொருள் யாது? பாருங்க, அடுத்து நம்ம பார்க்க போறது தேவராட்டம் என்பதன் பொருள் யாது? ஸோ 3 ஆப்ஷன்ஸ் பாருங்க. தேவர்களுக்காக ஆடிய ஆட்டம், தேவர்களுடன் ஆடிய ஆட்டம், தேவர்கள் ஆடிய ஆட்டம். சூப்பர். இதுங்க சி தாங்க இதுக்கான ஆன்சர். தேவர்கள் ஆடிய ஆட்டம். இங்க ஏன்னா மீனிங்கே மாறும் பாருங்க. தேவர்களுக்காக ஆடிய ஆட்டம்னா அப்ப தேவர்கள் பார்க்கணும்னு சொல்லிட்டு வேற யாரும் ஆடி இருக்காங்க. தேவர்களுடன் ஆடிய ஆட்டம் அப்படின்னா அப்ப தேவர்களோட சேர்ந்து வேற யாரும் ஆடி இருக்காங்க அப்படின்னு மீனிங் வரும். ஆனா தேவர்கள் ஆடிய ஆட்டம்னா தேவர்கள் மட்டும் தனியா ஆடுறாங்க அப்படின்ட்டு வரும். அப்ப தேவர்கள் ஆடிய ஆட்டம் தான் வந்து இதுக்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா? சரிங்க. இந்த 10 கொஸ்டின்ஸை நான் உங்களுக்கு வேகமா ஒரு ரிவிஷன் கொடுத்துறேன் பாருங்க. ஸோ இசைக்கலைஞர்கள் கொண்ட 17ஆம் நூற்றாண்டு சூரோயம் எங்க இருக்குன்னா திருப்புடை மருதூர்ல தான் இருக்கு. கும்பாட்டம் அப்படின்றது கரகாட்டம். நீர்வரியா கரகத்து அப்படின்ற எந்த நூல் இருக்குன்னா புறநானூர்ல தான் வந்து கரகம் பத்தி சொல்லப்பட்டிருக்கு. சிலப்பதிகாரத்துல மாதவி ஆடி எத்தனை ஆடல் குறிப்பிடப்படுதுன்னா 11. அதுல ஒண்ணுதான் வந்து குடக்கூத்து. அந்த குடக்கூத்து தான் வந்து கரகாட்டத்துக்கு அடிப்படையா வந்து கருதப்படுது. மயிலாட்டம் வந்து பாத்தீங்கன்னா நையாண்டி மேளத்திற்காக ஆடப்படும் ஆட்டம் தான். கரகாட்டத்தினோட துணை ஆட்டம் வந்து என்னதுங்க? மயிலாட்டம் தான். ஸோ இதுல எது தவறா இருக்குன்னு பார்த்தோம். சிறு துணியை இசைக்கேற்ப ஆடக்கூடியது ஒயிலாட்டம்னு பார்த்தோம். மீது 2மே சரியா இருக்கு. அப்போ 1, 2 தான் சரி. ஒயிலாட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா கம்பீரத்துடன் ஆடக்கூடியதா இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம். தேவராட்டம் அப்படின்னா தேவர்கள் ஆடிய ஆட்டம் தான் வந்து தேவராட்டம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவுக்கான உங்களுக்கான கேள்வி பாருங்க. தேவராட்டத்திற்குரிய இசைக்கருவி எது? ஸோ தேவராட்டத்திற்கான இசைக்கருவியாக கருதப்படுவது எது அப்படின்றத உங்களுக்கான கேள்வி. 3 ஆப்ஷன்ஸ் இருக்கு பாருங்க. 4 ஆப்ஷன்ஸ் இருக்கு பாருங்க. டோலக், சிங்கி, தப்பு, உரிமை. ஸோ இதில் எது வரும் அப்படின்றத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இல்லை நெக்ஸ்ட் வீடியோக்கு வெயிட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு அதில் இதுக்கான எக்ஸ்பிளேஷன் கொடுத்துட்றேன். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ கைஸ். நம்ம வெற்றிகரமாக 6வது இயல் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நாளைக்கு உங்களுக்கு 5வது இயலும் கிடைச்சிடும். அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். ஸோ நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கூட பக்கத்துக்கு இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உடனடியாக வந்துட்டு இருக்கோம். தேங்க்யூ கைஸ்.